இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது வேர்க்கடலை சட்னி. வேர்க்கடலை சட்னியில் நிறைய டைப் இருக்குது. இன்றைக்கி நான் செய்ய போகிறது வந்து ரொம்ப சிம்பிளாக குவிக்காக ஃபாஸ்ட்டாக செய்ய போகிறது. கால் கப்பு நிலக்கடலைக்கு 4 சின்ன வெங்காயம், 1 இன்ச்சு இஞ்சி, 2 காஞ்ச வத்தல், கருவேப்பிலை ஒரு 4 இலை, புளி, அப்புறம் தேங்காய். நான் வந்து இன்றைக்கி 1/4 கப்பு நிலக்கடலை தான் எடுத்திருக்கேன். இதை வந்து ஆயிலெலாம் ஊற்றியெல்லாம் எதுவும் வறுக்கக்கூடாது. சும்மா ட்ரையாக வந்து வறுத்தா போதும். இதை எதுக்கு சீக்கிரமாக ஃபாஸ்ட்டாக செய்யணும்னு சொன்னேன்னா, இது நிலக்கடலை வறுத்துக்கிட்டு இருக்கும்போதே 4 சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம அப்படியே கட் பண்ணிடலாம். நம்ம நிலக்கடலையை வறுத்துக்கிட்டே சின்ன வெங்காயத்தை தோல் உரிக்கிற வேலை மட்டும்தான். நம்ம உரிச்சிடலாம். வெங்காயத்தை உரிச்சாச்சு. அடுத்து நம்ம இஞ்சிக்கு தோலை சீவிடுவோம். நான் வந்து இந்த சைஸ் இஞ்சி தான் எடுத்திருக்கேன். நிலக்கடலை வந்து பச்சை நிலக்கடலை, வறுத்த நிலக்கடலை எது இருந்தாலும் ஒரு தடவை நல்லா வறுத்துருங்க. வறுத்த நிலக்கடலை தான் இருக்குது, ஆல்ரெடி வறுத்து இருக்குது அப்படிலாம் இல்லை. இது வந்து நல்லா லைட் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வறுத்தாச்சு. இந்த இதுக்கு போதும். அடுத்து நம்ம தேங்காய் எடுத்துப்போம். இதுக்கு தேவையான தேங்காயை நம்ம கீறிப்போம். 1/4 கப் நிலக்கடலைக்கு 4 சின்ன வெங்காயம், 1 இன்ச்சு இஞ்சி, 4 சில்லு தேங்காய், சும்மா ஒரு 4 இலை கருவேப்பிலை, 2 காஞ்ச வத்தல், புளி இந்த சைஸு போதும். புளி வந்து உங்கள் புளிப்பு அதிகமாக இருந்துச்சுன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி புளியை குறைச்சி சேர்த்துக்கோங்க. அடுத்து தேவையான அளவு உப்பு போட்டு அரைச்சிடுவோம். இப்போ நான் அரைச்சாச்சு. உங்களுக்கு காரம் வேணும்னா அரைக்கும் போது கூட ஒரு மிளகா வந்து சேர்த்து வச்சு அரைச்சிக்கோங்க. அடுத்து நம்ம தாளிச்சிடுவோம். தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் சூடானதும் கடுகு, சீரகம், காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டு தாளிச்சிடுவோம். கடுகு, சீரகம், காஞ்ச மிளகா, கருவேப்பிலை போட்டுட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள். நம்ம தாளிச்சாச்சு. இப்போ நிலக்கடலை சட்னி ரெடி. நிலக்கடலை சட்னி எப்படி இருக்குதுன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலை பார்த்துட்டு இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.